சிந்து பைரவில ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் சிவா நிறைய பேசினாரு. ஸ்னேகா பலார் பலார்னு 2 பேர்கிட்ட செம்ம அற வாங்கினாங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத சிவா சிசிடிவி கேமரா பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த வீடியோவை போன்ல ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்லயும் அந்த வீடியோவை எடுத்துக்கிறாரு. நேரா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. சரி, ஸ்னேகாவை தான் பார்க்க போறாரோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. டக்குன்னு சாயங்காலம் ஆயிருது. சிந்து சிவாக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. கார்ல அதுக்கப்புறம் சிவா வந்து இறங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஸ்னேகாவை போய் திட்டுவாருன்னு பார்த்தா பாவம் போய் செம்மையா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. டாக்டர் வந்துட்டாருன்னு சந்தோஷமா ஓடி வர்றாங்க சிந்து. சிவாவை அதுக்கப்புறம் இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம், ஐயோ டாக்டரே, என்ன டாக்டரே நீ போய் குடிச்சிருக்க, அன்னபூர்ணியாத்திக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் ஆச்சு அப்படின்னு சிவா கிட்டையும் கேக்குறாங்க. ஸ்னேகாவை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா, எனக்கு அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு. என்ன டாக்டரே சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. அம்மா, அமைச்சருக்கு மெடிசனை மாத்தி கொடுத்தது ஸ்னேகா தான். இந்த மொத்த கலவரத்துக்கும் காரணம் ஸ்னேகா தான். கூடவே இருந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு. சிந்து உடனே, ஸ்னேகாக்கு ஏன் மேலதானே கோவம், உன்னை எதுக்கு அவங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்புறம் திடீர்னு அன்னபூர்ணி வர்ற சவுண்டு கேக்குது. ஐயோ டாக்டரே, அன்னபூர்ணி அத்தை வர்றாங்க, நீ தூங்குற மாதிரியாவது நடி டாக்டரே, வந்து பெட்ல படு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா சிவா காதுக்கே விழல. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி சாரியோட முந்தானையை எடுத்து சிவாவோட மூஞ்சியில போட்டுறாங்க. அன்னபூர்ணி இதை பார்த்துட்டு 2 பேரும் நெருக்கமா இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே வெக்கப்பட்டுட்டு, சரி கொரியரை நாளைக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நல்ல வேலை டாக்டர் குடிச்சது அன்னபூர்ணி அத்தைக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சிந்துவும் சந்தோஷப்படுறாங்க. அமைச்சரோட பையனும் அம்மாவும் அந்த டாக்டரை சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஒரு போன் கால் வருது. தம்பி, அப்பா கண் முழிச்சுட்டாரு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிவா அமர குடிச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்னேகாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாரு. ஸ்னேகா வந்து சிவா வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன் சிவா, நல்ல வேலை நீயே வந்துட்ட, உள்ளவா, காயெல்லாம் போயிருச்சா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதிசயம் என்னன்னா ஒரு துளி காயம் கூட சிவாவோட மூஞ்சியில இல்ல. சிவா ஸ்னேகா கிட்ட, அமைச்சருக்கு என்ன மெடிசின் கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. நான் எந்த மெடிசனும் கொடுக்கலையே, அந்த ஸ்டெல்லா தானே கொடுத்தா. என்ன சிவா கேக்குற, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. அந்த ஸ்டெல்லா தான் சிவா ஏதோ மருந்த மாத்தி கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஸ்னேகா மறுபடியும் சொல்றாங்க. ஓ அப்படியா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாரு. ஸ்டெல்லாவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா. ஸ்னேகாக்கும் ஸ்டெல்லாக்கும் நடந்ததை பத்தி ஸ்னேகா யோசிச்சு பாக்குறாங்க. ஸ்னேகா ஸ்டெல்லா கிட்ட, இந்த பணத்தை வச்சுக்கோ, இங்க நடந்ததை யார்கிட்டையும் எப்பவும் நீ சொல்லவே கூடாது, அதுக்கு மேல சொன்னேன்னா உன் வேலை போயிடும், நீ எங்கேயுமே நர்ஸா வேலையே செய்ய முடியாது. இந்த பணத்தை எடுத்துட்டு உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு உன்னோட கிராமத்துக்கே போயிரு, மாசம் நான் பணம் அனுப்புறேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்லியிருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு இப்படி போட்டு கொடுத்துட்டியேடி அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா யோசிக்கிறாங்க. சும்மா ஒத்துப்பாங்களா ஸ்னேகா? சிவா, இவ பொய் சொல்றா சிவா, இவதான் மருந்தை ஏதோ மாத்தி கொடுத்துட்டு இப்ப ஏன் மேல பழிய போடுறா, இவளை நம்பாத சிவா, என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப இது என்ன அப்படின்னு போன் எடுத்து அந்த வீடியோவை காட்டிடுறாரு. இந்த வீடியோ மட்டும் இன்னைக்கு எபிசோட்ல 4-5 தடவை ஓடிச்சுங்க. ஐயோ, உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு ஸ்னேகாக்கு என்ன பண்றது, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உன்னெல்லாம் நான் எப்பவுமே மன்னிக்கவே மாட்டேன் ஸ்னேகா, கூடவே இருந்துட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, செஞ்ச தப்ப ஒத்துக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல, உன் கூட பழகுனதை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சிவா சொல்ல, ஸ்னேகா மறுபடியும் இல்ல சிவா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பல்லார்னு ஒரு அறை கொடுத்துறாரு. இதுக்கு மேல என் மூஞ்சியில நீ முழிக்காத, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. ஸ்னேகா எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க, என்ன மன்னிச்சிரு சிவான்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா சிவா மன்னிக்கிறதா இல்ல. ஸ்னேகாவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. ஸ்னேகா கதறி கதறி கூப்பிட்டு பாக்குறாங்க. சிவா காதுல விழவே இல்லை. ஸ்டெல்லா அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஸ்னேகா கொடுத்த பணத்தை ஸ்னேகா பக்கத்திலேயே வச்சுட்டு, இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னும் இந்த விஷயம் எல்லாம் ஸ்னேகாவோட அப்பாவுக்கு தெரியாது. ஸ்னேகா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க அமைச்சர் நல்லா எந்திரிச்சு உட்காந்து சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றான்னு சொல்றாங்க. சரி வர சொல்லுன்னு சொல்றாரு. யாருடா அது அப்படின்னு பார்த்தா சிந்துவும் ஸ்டெல்லாவும் வந்திருக்காங்க.
இவங்க 2 பேர் எப்ப பேசிக்கிட்டாங்க, எப்படி இங்க வந்தாங்கங்கிறதே தெரியல. மறுபடியும் ஸ்டெல்லா இங்க வந்து நடந்த எல்லா உண்மையையும் ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க. சிவா டாக்டர் கிட்ட இந்த உண்மையை நான் சொன்னனால என்ன வேலையை விட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னும் சொல்றாங்க. சிவா டாக்டர் தான் இதுக்கு காரணம்னு நினைச்சு மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்றாங்க. எத்தனை தடவை தான் இவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ, எத்தனை தடவை தான் சிந்து வந்து காப்பாத்துவாங்களோ தெரியல. சிந்துவும் நான் சின்ன வயசுல இருந்தே டாக்டர் கூட இருக்கேன். அவருக்கு டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசு கனவு. அவர் ஒருபோதும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டாரு. இந்த ஊர்ல யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் அவர் ஃப்ரீயா தான் மருத்துவம் பார்ப்பாரு. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், நீங்க கொடுத்த புகாரை நீங்களே வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் என்னன்னு நல்லா விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன், உங்களுக்கு விபூதி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நல்லா விபூதி அடிக்கிறாங்க அமைச்சருக்கும் அமைச்சரோட ஒய்ஃபுக்கும். இந்து ஆனா சரியான ஆளுதான். எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டா பண்றாங்க. அமைச்சர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே நான் ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் பார்க்கணும், இங்க இப்பவே வர சொல்லுன்னு சொல்றாரு. கூட இருந்தவரும் கால் பண்ணி கூப்பிட ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. எதை பத்தி, எனக்கு ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு கேக்குறாரு. என்னம்மா நீ சொல்லலையான்னு ஸ்னேகா கிட்ட கேட்க, எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலேன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க ஸ்னேகா. இப்ப தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஸ்டெல்லாவை மறுபடியும் கூப்பிடுறாரு. என்ன நடந்ததுன்னு யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்லுமா அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ஸ்டெல்லா இதோட 3வது தடவையோ 4வது தடவையோ இந்த உண்மையை சொல்றாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சொல்ல ஸ்னேகாவோட அப்பா இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. அமைச்சரோட ஒய்ஃப் எந்திரிச்சு போய் ஸ்னேகாவை பலார்னு ஒரு அறை கொடுத்துட்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. ஒரே நாள்ல சிவா உண்மையை கண்டுபிடிச்சாரு, தண்ணி அடிச்சாரு, ஸ்னேகா கிட்ட உண்மையை போய் கேட்டாரு. சிந்துவும் ஸ்டெல்லாவும் போய் அமைச்சரை பார்த்து பேசினாங்க. அமைச்சர் ஸ்னேகாவை மறுபடியும் பார்த்து பேசினாரு. எவ்வளவு விஷயம் நடந்துருச்சு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.